இந்த உலகத்தில் கடவுள்ன்றது ஒருத்தர் தான். அதை நான் மட்டும் சொல்லலை, ராமலிங்க அடிகளார் அருட்பெரும் ஜோதி அவரும் சொல்லியிருக்காரு. ஈவன் அவர் ஒரு டைம் பசியாத்துறதுக்கு அம்மனே நேரில் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கடவுளை பார்த்த ராமலிங்க அடிகளே கடவுள் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. அது ஒளிமயமானது, இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒளி சக்தி உடையது. அது ஒருத்தங்களுக்கு தேவைப்படும் போது, மனிதர்களுக்கோ மிருகங்களுக்கோ ஏதோ ஒரு ஜீவன்களுக்கு தேவைப்படும் போது ஒரு ரூபத்தில் வர்றதான் நம்ம இப்போ இந்த விநாயகர், முருகன் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் பிரித்து வச்சுக்கிட்டோம். அங்கங்கே சின்ன ஊர்களில் மாரியம்மன் சொல்கிறாங்க இல்லையா, அம்மன் சாமி, இவங்கெல்லாம் அந்த பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அவதாரங்கள் தான். ஆனால் கடவுள்ன்றவர் ஒருத்தர் தான். அந்த கடவுளுக்கு, அந்த ஒருத்தரான கடவுளுக்கு நம்ம எல்லாருமே பிள்ளைங்க தான். ஸோ எல்லாருமே சமம் தான். ஒருத்தங்க இப்படி ஒருத்தங்க இப்படி அப்படி கிடையவே கிடையாது. பட்டு நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ், அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நமக்கு கிடைக்கிது. அதை வச்சு தான் நம்மளோட இந்த பிரபஞ்சமே இயங்கிகிட்ருக்கு. நிறையா பேர் நினைப்பாங்க இல்லையா, எனக்கே இப்படி நடக்குது, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான். ஈச் எவ்ரி ஆக்ஷன்ஸ்க்கும் நம்மளோட ஆக்ஷன்ஸ்க்கு ஒரு பதில் ரியாக்ஷன்ஸ் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லை நீங்கள் போன ஜென்மத்தில் வேற ஒரு பிறவிலையும் நீங்கள் செஞ்ச நல்ல கர்மாசால உங்களுக்கு நல்லது நடக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் அம்பானியாக கூட பிறந்திருக்கலாம். ஸோ ஈவன் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். இல்லை நீங்கள் செஞ்ச கர்மாஸ்னால் பேட் கர்மாஸ்னால் அதாவது பேட் கர்மாஸ்லேயே 2 டைப் ஆஃப் பிரிக்கலாம். ஒன்று தெரியாமல் செய்கிறது. இப்போ நம்ம வேகமாக ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு டாக் வந்துருச்சு, தெரியாமல் ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தெரியாமல் செய்கிற கர்மா, பேட் கர்மாவில். இதே இது நீங்கள் தெரிஞ்ச ஒரு விஷயம், இது தப்புன்னு தெரிஞ்சும் நீங்கள் அந்த ஒரு தப்பான விஷயத்த ஒருத்தங்களுக்கு செய்கிறீங்கன்னா அது தெரிஞ்சு செய்கிறதுக்கோட ரிஃப்ளெக்ஷன் பல எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு உண்டு பண்ணும். ஸோ அதனால் நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸை பொறுத்து தான். கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச செயல், பிடிக்காத செயல் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன இன்றைக்கி செய்கிறோமோ அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு சேரும். மேபி திஸ் ஜென்ரேஷன் ஆர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். சில ஊர்லெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் செய்த பாவம்னு சொல்லிட்டு அவங்களோட பரம்பரைக்கு அந்த தலைமுறையாக இன்னமும் சில ஊர்களில் இருக்க தான் செய்யுது. சாபம் பாவம் இருக்க தான் செய்யுது. ஆனால் சிலர் கேட்பாங்க, ஏன் எனக்கு வருது, என் அப்பா தானே செஞ்சாங்க, என் தாத்தா. அவங்களோட சொத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க இல்லையா, ஒருத்தவங்களோட வெல்த்தை நீங்கள் அனுபவிக்கும் போது அவங்க செஞ்ச பாவத்தால் சேர்க்கப்பட்ட அந்த சொத்துலேயும் உள்ள அந்த பாவத்துக்கும் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ எல்லாமே நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸில் தான் இருக்குது. அதுதான் கர்மா.